போன இதுல நம்ம 340வது நாம விலாசினி வரைக்கும் நம்ம பார்த்தோம். விஷ்ணு மாயா விலாசினி அது வரைக்கும் நம்ம முடிச்சுட்டோம். அதாவது அந்த பஞ்ச பிரம்மத்துடைய ரூபம் வர்ணனை அப்படின்னு சொல்லிட்டு அது இத்தனை நேரம் போச்சு. இப்போ 341ல இருந்து க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ ரூபம் 341ல இருந்து 65 வரைக்கும் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ ரூபம். போன வாரமே சொன்னேன்னா க்ஷேத்திர அப்படிங்கறது என்னன்னா நம்மளுடைய சரீரத்தை தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். க்ஷேத்ரஜ்ஞம் அப்படிங்கறது என்னன்னா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் ஆத்மா, அது க்ஷேத்ரஜ்ஞம் அப்படின்னு. சோ அது சம்பந்தமா வர இது இன்னர் மீனிங். வெளியில க்ஷேத்திரம்ங்கிறது நம்மளுக்கே தெரியும், க்ஷேத்ராடம் போறோம், அதாவது ஹோலி பிளேஸ், அது க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். சோ ரெண்டு மீனிங்லயுமே இந்த இது வருது. நம்ம ஒரு மேமாவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்ஷேத்ரஸ்வரூபா அப்படின்னா க்ஷேத்திரத்தையே தன்னுடைய ரூபமாக உடையவள் அம்பாள் அப்படின்னு. சோ இது லிட்ரல் மீனிங்ல பார்த்தாலும் நம்மளுக்கு இது சரியா வரும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இதுக்கு தெரியும், தக்ஷ பிரஜாபதி கதை நம்மளுக்கு தெரியும். சோ தக்ஷன் நம்மளுக்கு ஒரு பெரிய யாகம் நடத்தினர். அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு அங்க பரமசிவன் வந்த அப்ப சீதா தேவின்றேன் பார்வதி அந்த இது உயிரை மாய்த்து கொண்டாள் இல்லையா அந்த யாகம் நடக்கும் போது. சோ சிவன் பயங்கர கடும் கோபத்தோட தக்ஷனை வதம் செய்து அதுக்கப்புறம் அந்த பார்வதி தேவி சதியோட அந்த உடலோடு அவர் இங்கேயும் அங்கேயும் பெயர்ந்திருந்த அந்த 3 காரியங்கள் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அந்த காரியங்கள் முத்தொழில்களும் தடைப்பட்டு போச்சு. அவர் அந்த சரீரத்தை தோல் மேல போட்டுண்டு அலையறார். அப்ப தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில விஷ்ணுட்ட தான் போய் வேண்டி கொண்டா. அப்போ விஷ்ணு என்ன பண்ணார், தன் கையில இருக்கிற அந்த சக்கராயுதத்தால அந்த பார்வதி தேவியுடைய சரீரத்துல பார்வதி தேவியோட சரீரத்தை துண்டு துண்டா ஆக்கி அந்த ஒவ்வொரு பாகமும் ஒரு இடத்துல விழுந்து அதுதான் அந்த 51 சக்தி பீடமா மாறிட்டு அப்படிங்கிறோம். சோ தன்னுடைய பார்வதி தேவி தன்னுடைய ரூபமே க்ஷேத்திரமா ஆறுது அப்படின்னு. க்ஷேத்திரத்தை தன்னுடைய நிஜமான ரூபமாக உடையவள் அப்படின்னு. இதுல இருந்து க்ஷேத்ரஸ்வரூபா, அந்த க்ஷேத்திரம் அவளுடைய ரூபம் தான். அந்த சக்தி பீடம் எல்லாம் என்ன, அந்த பார்வதி தேவியுடைய உடல் பாகங்கள் தான் சக்தி பீடங்களா தோன்றித்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ க்ஷேத்ரஸ்வரூபாங்கிறது அந்த க்ஷேத்திரங்கள் அவளுடைய ரூபமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு லிட்ரல் மீனிங்ல இருக்கு. இன்னொரு இதத்துல க்ஷேத்ரஸ்வரூபாங்கிறது நான் சொன்னேனே சரீரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. சோ மானுட சரீரம், இந்த உலோகத்துல தோன்றின அத்தனையுமே அவளுடைய ரூபம் தான் இல்லையா. சோ க்ஷேத்திரமான அந்த சரீர ரூபமாகவும் அவள் வியாபித்திருக்கிறாள் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றார். சோ க்ஷேத்ரஸ்வரூபா அதுதான். க்ஷேத்ரேஷி அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த க்ஷேத்திரம், அந்த உடல்னு நான் சொன்னேன் இல்லையா சரீரம், அதன் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பாள் அப்படிங்கிறார். சோ இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே அவதான் முறையா ஆண்டு வரா இல்லையா. சோ இந்த க்ஷேத்திரம்ங்கிறது மானுட சரீரம், க்ஷேத்ரஜ்ஞம்ங்கிறது ஜீவன்னு சொல்றோம் இல்லையா. இதோட இன்னொரு அர்த்தமா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த க்ஷேத்திரம்ங்கிறது என்னன்னா இந்த பிரபஞ்சம், அதுதான் சரீரமும். அந்த க்ஷேத்ரஜ்ஞங்கிறது இதுல வாழும் ஜீவராசிகள் எல்லாமே க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னும் நம்ம அதை எடுத்துக்கலாம். சோ இந்த லோகத்தை க்ஷேத்திரத்தை பரிபாலித்து வருகிறாள் அவோ. க்ஷேத்ரேசி, க்ஷேத்திரத்துக்கு ஈஸ்வரி அப்படின்னு. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி, அதாவது க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் இதை இவா 2 பேரையுமே பரிபாலிப்பவள் அம்பாள் அப்படிங்கிறார். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலுக்கு க்ஷேத்திரம்னு
பேரு. அது உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாக்கு க்ஷேத்ரஜ்யம் அப்படிங்கிற பேரு. சோ அம்பாள் ஜடப்பொருளா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் அந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற எல்லா உயிர்களையும் காப்பாற்றி வருகிறாள். அதுதான் க்ஷேத்ரஜ்ய பாலினி. சோ மனுஷான்னு எடுத்துக்கும் போது க்ஷேத்திரம்ங்கிறது உடல், க்ஷேத்ரஜ்யங்கிறது உள்ள இருக்கிற ஆத்மா. அம்பாளுக்கு க்ஷேத்திரம்ங்கிறது இந்த பிரபஞ்சம், க்ஷேத்ரஜ்யங்கிறது அதில் வாழும் எல்லா உயிரினங்கள். சோ எல்லாத்தையுமே பரிபாலிப்பவளாக இருக்கா. க்ஷேத்ரஜ்ய பாலினி. க்ஷய விருத்தி வினிர்முக்தா அப்படின்னா க்ஷயம் விருத்தி இது எதுவுமே அம்பாளுக்கு கிடையாது. க்ஷயம்னா என்ன, விருத்தினா என்ன? க்ஷயம்ங்கிறது தேய்வு, விருத்திங்கிறது வளர்றது. சோ அத குறையறது அதிகப்படுறது அப்படிங்கறதெல்லாம் அம்பாளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சரீரத்துக்கு க்ஷேத்திரத்துக்கு உண்டாகிற விகாரங்கள் அதெல்லாம் இல்லையா. சோ அந்த க்ஷயம் விருத்தி அது எல்லாமே கர்மாவின் பலன்களாக இருக்கு. சோ அம்பாளுதான் கர்மாவெல்லாம் தாண்டி இருக்கிறவ இல்லையா. க்ஷேத்திரத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பராசக்தி நிர்விகாரமாய் நிலைத்து இருக்கா அப்படின்னு சொல்ற. க்ஷேத்ரஜ்ய பாலினி. க்ஷேத்ரபால சமர்ச்சிதா அப்படின்னா க்ஷேத்ரபாலரால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு மீனிங். க்ஷேத்ரபாலர்ங்கிறது யாருன்னா அந்த உடலை பரிபாலித்து வரும் பக்தர்கள். அதாவது இந்த க்ஷேத்திரத்தை பரிபாலித்து வரும் பக்தர்கள் நம்மள்தான், மானுடர்கள். சோ அவளால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு, க்ஷேத்ரபாலரால் ஆராதிக்கப்பட்டவள். ஆனா க்ஷேத்ரபாலன்ங்கிறது சிவனையும் குறிக்குமா. அது ஏன் அவருக்கு அந்த க்ஷேத்ரபாலன் அப்படின்ற பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அதாவது தாருகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக காளி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணின அப்புறமும் அந்த கோபம் தனியாம அப்படி ஒரு கோபத்தோட இருந்தாலாம். இந்த எல்லா லோகத்தையும் நாசம் செஞ்சுடுற மாதிரி அப்படி ஒரு கோபத்தோட இருந்தா. அப்போ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக பரமசிவன் என்ன பண்ணாராம், குழந்தையா ஒரு ரூபம் எடுத்துட்டு அந்த காளியோட சன்னதியில போய் அழுதுன்னு இருந்தாராம். அழுதுன்னு இருக்கும் போது அந்த காளியானவள் குழந்தை அழறதுன்னா மனசு இறங்குறது இல்லையா. சோ அந்த குழந்தைக்கு எடுத்து பால் ஊட்டும் பொழுது அந்த பாலை குடிக்கும் பொழுது அவளுடைய கோபத்தையும் பானம் செய்து அவ குடிச்சுட்ட. சோ அந்த காளியுடைய கோபம் அப்படியே தணிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புராண கதையா இருக்கு. சோ சிவனோட இந்த அவதாரத்துக்கு க்ஷேத்ரபாலன் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிற. சோ பக்தர்களுக்கு கெடுதல் வராம காப்பாத்துறவோ இந்த காளியும் க்ஷேத்ரபாலனும். சோ அந்த க்ஷேத்ரபாலரால் அதாவது சிவனால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ரபால சமர்ச்சிதா. விஜயா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஜெயத்தை உண்டு பண்ணுபவள். எப்பொழுதும் அவளுக்கு ஜெயம்தான், வெற்றி தான் அவளுக்கு எப்பவுமே அப்படிங்கிற. சோ காஷ்மீரபுரம் அங்க சிவனுக்கு விஜயன் அப்படிங்கிற பேர் இருக்கு. சோ அந்த அம்பாளுக்கு விஜயா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. சோ விஜயாங்கிறது இன்னொரு இது என்னன்னா புரட்டாசி மாசம் சுக்லபக்ஷ தசமி அன்று அந்த நட்சத்திரங்கள் சாயங்காலம் உதயமாகும் அந்த தருணத்திற்கு விஜயா அப்படின்னு பேரு. அதனாலதான் அதுல இருந்தா நம்மளுக்கு விஜயதசமி அப்படிங்கிற அந்த இதுவே டேர்மே வந்தது. சோ அந்த விஜயா அந்த முகூர்த்த நேரத்துல அந்த சாயங்காலம் விஜயதசமி அன்னைக்கு சாயங்காலம் அம்பு போடுறா இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸும் அப்பதான் வந்தது. சோ அப்போ அந்த நேரத்துல அந்த சாயங்காலத்துல ஆரம்பிக்கிற சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த காரியத்திலயும் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கணும்னா
அந்த நேரத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஜெயம் உண்டாகும். அதனாலதான் விஜயதசமி அன்னைக்கு எல்லாம் அந்த புதுசா தொடங்குறது. இப்போ ஒரு பாட்டு கத்துக்க ஆரம்பிக்கிறான்னா விஜயதசமி அன்னைக்கு அதை ஆரம்பிக்கிறது. அந்த விஜயதசமி விஜயாங்கிறது இதுல இருந்துதான் வந்தது. அந்த நேரம் புரட்டாசி மாசம் அந்த தசமி திதி சுக்லபக்ஷ தசமி திதியில சாயங்கால வேலை விஜயா அப்படின்னு அந்த தருணத்தோட பேர். சோ விஜயா. விமலா. விமலா அப்படின்னா மாலின்யம் இல்லாதவள், மல சம்பந்தம் இல்லாதவள். மல சம்பந்தம்ங்கிறது என்னென்ன? மலம்ங்கிறது வந்து இங்க அந்த அழுக்குங்கிறத எதை சொல்றான்னா அவித்யினால் ஏற்படும் அழுக்கு. சோ அவளுக்கு அவித்யே கிடையாது இல்லையா? அவித்யால் ஏற்படும் அந்த மாசோட சம்பந்தம் இல்லா அம்பாளுக்கு இல்லை. அதனால அவளுக்கு விமலா அப்படிங்கிற பேரு. வந்தியா, வந்தனைக்கு உரியவள், அதாவது போற்றுதற்கு உரியவள். அவ வந்து பஞ்சபூத ஸ்வரூபமா இருக்கா அம்பிகை. அதனால அவ எப்பவுமே பஞ்சபூதங்களை நம்ம போற்றுறோம் இல்லையா? சோ வந்தனைக்கு உரியவள், அதான் வந்தியா. வந்தாரு ஜன வத்சலா அப்படின்னா பக்தர்களுக்கு எப்பவும் அனுகிரகம் செய்பவள். அதாவது எல்லா பக்தர்களையும் தன்னோட குழந்தை மாதிரி பிரியத்தோட போஷிப்பவள் அப்படிங்கிறா. சோ அவளை காப்பாத்துற பொறுப்பையும் அவளே ஏற்றுக்கொள்கிறாள். அதான் வந்தாரு ஜன வத்சலா. வாக்வாதினி, தெளிந்த வார்த்தையை சொல்கிறவள். அதே மாதிரி பக்தர்களையும் தெளிந்த வார்த்தை சொல்லும்படி செய்கிறவள் அப்படின்னு சொல்றா. சோ அது எதுக்கு அப்படி சொல்றா அப்படின்னா, மனுஷாளுக்கே ஜென்ரலாவே சொல்லுவா சொல் சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்ம பேசுற வார்த்தை பிறரோட மனச புண்படுத்தாத மாதிரி இருக்கணும். அது மாதிரி எப்பவுமே கத்தி பேசக்கூடாது, ஒரு பொழுதும் உறக்க கத்தி பேசக்கூடாது. அண்ட் நம்ம பேசுறது மத்தவாளுக்கு இனிமையா இருக்கணும் அப்படிங்கிறா. ஒரு ஆத்ம சாதகனுக்கு இதுதான் லட்சணம் இல்லையா? அது மாதிரி வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிறா. சோ இந்த மாதிரி இந்த வாக்கு சுத்தமா தெளிந்த வார்த்தையால் பேச வைக்கிறவள். இது எல்லாமே வந்து அம்பாளுடைய அருள் இருந்தா இந்த குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வரும். வாக்வாதினி அதுதான், அதாவது தெளிந்த வார்த்தைகளை சொல்லும்படி செய்கிறவள். வாமகேஷி. வாமகேஷிங்கிறது அழகான கூந்தலை உடையவள். அவளோட கூந்தல் அவ்வளோ அழகா இருக்குமா. சோ பரமசிவனுக்கும் வாமகேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சோ அவருடைய பத்னிங்கிறதுனால வாமகேஷி அப்படிங்கிற பேரு அம்பாளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். வன்ஹி மண்டல வாசினி. வன்ஹினா என்ன நம்மளுக்கே தெரியும், அக்னி. அக்னி மண்டலத்தில் இருப்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்றான். சோ அந்த அக்னி மண்டலம்ங்கிறது நம்ம முன்ன அந்த நாமாஸ்ல அந்த சக்கரம் இது குண்டலினி இது படிக்கும் போது நம்ம பார்த்தோம். உடம்புல 3 இதுவா போட்டு 2 சக்கரம் ஒரு மண்டலம். முதல் 2 மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வந்து அக்னி மண்டலமாவும், அதுக்கப்புறம் மணிபூரகம் அநாகதம் இது 2 வந்து சூரிய மண்டலமாவும், அதுக்கும் மேல விஷுத்தி ஆக்ஞா அது 2 சந்திர மண்டலமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ நம்மளுக்கு தெரியும் மூலாதாரத்துலதான் நம்ம அம்பாள் ஸ்வரூபம் குண்டலினி சக்தியா அவ அங்கதான் படுத்துறங்கறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் வன்ஹி மண்டல வாசினி. மூலாதாரத்தில் பரம ஆகாசத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறவள், வன்ஹி மண்டலத்தில் வசிப்பவள். பக்திமத் கல்பலதிகா, அதாவது பக்தர்களுக்கு கல்பக கொடி போன்றவள். அந்த மாதிரி நல்லது. கற்பக கொடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்பகத்தரு கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கறது. சோ கற்பக கொடி எப்படி தன்னை அண்டியவர்கள் அவ கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குமோ, அதே மாதிரி அம்பாளும் தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா அபீஷ்டங்களையும் கொடுக்கிறா.
சோ அதனால அவளும் கற்பக கொடி போன்றவள் அப்படிங்கிறார். அதையும் மிஞ்சி போய் நம்ம பரமாச்சாரியார் ஆதிசங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னா, சௌந்தர்ய லஹரியில பயாத்ராத்தும் தாத்தும் ஃபலமபி ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ அப்படின்னு வரும் நம்மளுக்கு அதுல ஒரு பாட்டு. சோ அதுல அம்பாளுடைய அந்த பாதங்களுடைய பிரபாவத்தை அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார் அவர். அதாவது பக்தர்கள் என்ன கேட்கிறாளோ அதுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய சக்தி உடையன அம்பாளுடைய பாதங்கள். கற்பக கொடி எப்படி நம்ம கேட்டதை உடனே கொடுத்துடும். ஆனா அம்பாள்து அப்படி இல்லை, அதுக்கும் மேல தாராளமாக கொடுக்கக்கூடிய சக்தி கூடியவை அம்பாளுடைய அந்த சரணங்கள், பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு அழகான அர்த்தம் பாருங்க. கற்பக கொடிக்கும் ஒரு படி மேலேயே இருக்கு. நீ கேக்குறன்னா அதுக்கூட இன்னும் ஜாஸ்தியாவே கொடுப்பா நம்மளுக்கு அம்பாள் அப்படின்னு சொல்ற. சோ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கேக்குறத அம்பாள்கிட்ட ஒழுங்கா கேட்கணும். அதாவது நம்ம மனசுல நினைக்கிறத உடனே அம்பாள் நிறைவேற்றுவா. அதனால்தான் எப்பவுமே என்ன சொல்லுவா, மனசுல எப்பவுமே நல்ல எண்ணங்களோட இருக்கணும், மனசுல பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கணும். நெகட்டிவ் தாட்னு நம்ம இதெல்லாம் இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஆக்சுவலா ஒரு கதையே இருக்கு. அதாவது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கதை தான், பட் அது நம்மளுக்கு அந்த கதையோட நம்ம இதை நினைக்கும் போது இன்னும் அந்த நாமா நன்னா உட்காரும். அதுக்காக இந்த கதைய சொல்றேன். ஒரு டிராவலர் இருக்கான். அவன் என்ன பண்றான், களைச்சு போய் ஒரு மண்டபம், ஒரு இது கொடி மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கற்பக கொடிதான் அங்க இருக்குங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப டயர்டா உட்கார்றான். இவ்வளவு களைப்பா இருக்கே, குடிக்க தண்ணி கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த க்ஷணமே பார்த்தா அங்க தண்ணி அவனுக்கு கிடைக்கிறது. அப்புறம் பார்த்தா பசிக்கிறது அவனுக்கு. ஆஹா, சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவனுக்கு உணவும் கிடைக்கிறது. ஏன்னா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது கற்பக கொடி பக்கத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சாப்பிட்டாச்சு, களைப்பா இருந்தது, படுத்து தூங்கறதுக்கு ஒரு பாய் இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சானா. யாராவது விசிறி விட்டா எவ்வளவு நன்னா இருக்கும்னு நினைச்சானா. உடனே அதே மாதிரி விசிறதுக்கு ஆளும் சேர்ந்தான், உறங்கறதுக்கு பாயும் அவனுக்கு கிடைச்சது. நல்லா தூங்கி போயிட்டான். தூங்கி எழுந்து பாக்குறான், நாலா பக்கமும் பாக்குறான், யாருமே இல்ல. ஐயோ, புலி இப்ப நம்மள பிடிச்சுன்னு இருக்கா, நம்ம கதி என்ன ஆயிடும் அப்படின்னு நினைச்சான் பாரு. அடுத்த நிமிஷமே புலி அவனை கொன்னுடுத்தான். இது ஒரு சின்ன கதை. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரான்னா, நம்ம மனசுல எண்ணங்கள் எப்பவுமே நல்ல எண்ணங்களா இருந்தா அந்த அம்பாள் நம்மளுடைய கோரிக்கைகளை உடனே பூர்த்தி செய்வா. நம்ம எப்பவுமே நினைக்கிறது நெகட்டிவாவே நினைக்க கூடாது. எதுவுமே நம்ம பாசிட்டிவ், ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிடுமோ, நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்டே கூடாது. பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு மனசுல நினைச்சுட்டே இருந்தா அதுவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை. சரியா? பக்திமத் கல்பலதிகாங்கிறது பக்தர்களுக்கு கற்பக கொடி மாறி அவ நலம் புரிபவளாக இருக்கா. அடுத்தது பசு பாஷ விமோச்சினி. பசு பாஷ விமோச்சினிங்கிறது பசுக்கள். பசுங்கிறது இங்க என்னன்னா நம்மெல்லாம் தான், ஜீவராசிகள் தான் பசு. அதாவது நான் வேற அந்த பிரம்மம் வேற அப்படிங்கிற அந்த நினப்பிலேயே இருக்கோம் இல்லையா. நம்ம எல்லாம் இன்னும் அந்த அவித்யிலேயே சுழண்டுன்னு இருக்கோம். நானும் அந்த பரமாத்மா பிரம்மமும் ஒண்ணுங்கிற அந்த இது வரும்போதுதான் நம்ம அவித்யிலேருந்து சுத்த வித்யைக்கு நம்ம போற மாதிரி. நம்ம எல்லாம் இன்னும் நம்ம இப்ப உடம்ப வலிக்கிறது அப்படின்னா, நம்ம இப்ப கைய யாராவது கிள்ளினா வலி தெரியறது. ஏன்னா நம்ம வேற, அந்த இது வேற, பரவஸ்து வேறன்னு நினைச்சிட்டு போய் இந்த உடல் தான் நம்பன்ற அந்த இதுலயே நம்ம இன்னும் சுழண்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இன்னும் அவித்யில இருக்கோம். சோ நம்ம தான் அந்த பசுக்கள் அப்படின்ற அந்த இதுல வருது. சோ பசு பாச விமோச்சினி அப்படின்னா நம்ம இந்த ஜீவராசிகளை பிறவி என்னும் பாசத்திலிருந்து விடுவிப்பவளா இருக்கா அம்பாள். அதாவது நம்ம இந்த அஜ்ஞானத்திலேருந்து மெய்ஞானத்துக்கு நம்மள அழைச்சுண்டு போய் அப்படியே முக்திக்கு
நம்மள அழைச்சுன்னு போறவளா இருக்கா அம்பாள் அப்படிங்கிற. சோ இந்த பாசம்ங்கிறது தான் அந்த அவித்யை. சோ இந்த பாசத்தினால, இந்த அவித்யினால இப்பதான் நான் சொன்னதேதான், இந்த தேகம்தான் நான், இந்த உடம்புதான் நான் அப்படின்னு நினைச்சுண்டு நம்ம அந்த உடலோடு கட்டுப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, ஒரு மாடு காம்பு கயத்தால கத்தி வச்சிருந்தோம்னா எப்படியோ அந்த மாதிரி இந்த உடம்போட நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். ஆனா அந்த ஜீவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த தாம்பு கயிறை அவுத்து விட்டு அந்த மாட்டை விடுவிப்பது மாதிரி இந்த பாசத்திலிருந்து அம்பாள் விடுவிக்கிறா. அதனால அவ பசு பாச விமோச்சினி அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேவா? அதாவது நம்மளை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு அழைச்சுன்னு போறா அப்படிங்கிற அந்த அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா பசு பாச விமோச்சினி. சம்ஹிருதாசேஷ பாகண்டா. ஆக்சுவலா பாஷண்டா நம்ம சொல்றோம், அது ஒரு பாடபேதம். ஆக்சுவலா பாகண்டா. பாகண்டன் அப்படிங்கறது யாரு அப்படின்னா, நம்ம குல தர்மத்துக்கு குல ஆச்சாரத்துக்கு அகெயின்ஸ்டா நடந்துக்கிறவா. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு தர்மம், இந்த வேதம் படி தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நியதின்னு இருக்கு. சோ அது படி நடக்காம அதுக்கு அகெயின்ஸ்டா நடந்துக்கிறவா, அந்த அந்த மாதிரி இருக்கிறவாள பாகண்டிகள் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த மாதிரி தர்மத்துக்கு அகெயின்ஸ்டா நடந்துக்கிறவாள சம்ஹாரம் பண்ணுபவள் சம்ஹிருதாசேஷ பாஷண்டா அப்படின்னு அர்த்தம். சோ பாஷண்டா பாகண்டா. பாஷண்டாங்கிறது பாடபேதம், பாகண்டாங்கிறது வேதத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவா, அவளை சம்ஹாரம் செய்பவள். சதாச்சார பிரவர்த்திகா அப்படின்னா சத் ஆச்சாரத்தில் பிரவர்த்திக்கும்படி செய்பவள். சத் ஆச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தமமான ஆச்சாரம், அதாவது நல்ல ஒழுக்கம், வேத வழி வாழ்க்கை. சோ போன இதோட கண்டினியூஷன் தான். வேதத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவாள சம்ஹாரம் பண்றா அப்படின்னு பார்த்தோம். இதுல வேத வழி ஒழுங்கா நம் குல தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்களை அனுகிரகம் செய்பவள் அம்பாள் அப்படின்னு சொல்றார். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாக்லாதன சந்திரிகா அப்படிங்கிறார். சோ தாபத்ரயங்கள் அப்படின்னா என்னன்னா துன்பங்கள். சோ அந்த துன்பம் என்ற அந்த அக்னியால நம்ம எல்லாம் தகிச்சுன்னு இருக்கோமா. சோ அவளை சந்திரிகை, சந்திரிகைனா மூன் குளிர்ச்சி இல்லையா. சோ அந்த சந்திரிகை எப்படி அந்த துன்பத்தினால நம்ம படும் அந்த தாபத்தை போக்கி நம்மளை குளிமைப்படுத்துகிறாளோ அந்த மாதிரி அம்பிகை இருக்கா. அது என்ன துன்பம்? நம்ம ஏற்கனவே இது நான் இதுல சொல்லியிருக்கேன். கேசாதிபாத வர்ணனையில கடைசி ஸ்லோகத்துல நான் சொல்லியிருக்கேன். இது 3 விதமான துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் லைஃப்ல. அதாவது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 விதமான துன்பங்கள் நம்ம பாக்குறோம். ஆத்தியாத்மிகம்ங்கிறது என்னன்னா நமக்கு நம்மளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அதாவது நம்மளுக்கு உடம்புல வர நோய்கள் அதெல்லாம் இருக்கு. அதை தவிர தீய இதெல்லாம் வருது பாருங்க, காமம், குரோதம், கோபம் எல்லாம் வருது. அதெல்லாமும் ஆத்தியாத்மிகத்துல சேருது. உடல் உபாதைகள், மன உபாதைகள், இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம்ங்கிறது பிறரால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள். அதாவது விபத்து, கொலை, கொள்ளை, இதெல்லாம் பிறரால் ஏற்படும் துன்பங்கள். ஆதி தெய்வீகம்ங்கிறது பஞ்சபூதங்களால் ஏற்படும் துன்பங்கள். திடீர்னு பூகம்பம் வருது, சுனாமி வருது, புயல் வருது, இதெல்லாம் பஞ்சபூதங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள். சோ இந்த 3 விதமான துன்பங்களால் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா. அப்படி நம்ம கடுமையாக தகிக்கப்படும் அந்த ஜீவனை அம்பாள் தன் கருணை ஆகிய நிலவினால் அந்த தாபத்தை போக்கி சந்தோஷப்படுத்துகிறாள். அதுதான் தாபத்ரயாக்னி சந்தப்த
சமாஹ்லாதன சந்திரிகா. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு மீனிங் பாருங்க, நம்ம கடகடான்னு சொல்லிண்டே போறோமே, அவ்வளோ அழகான அர்த்தம் ஒண்ணு ஒண்ணும். நமக்கு ஏற்படும் இந்த 3 விதமான துன்பங்களையும் அதனால் ஏற்படும் தாபத்தை போக்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிறாள், உற்சாகப்படுத்துகிறாள் அம்பாள். தருணி, தருணிங்கிறது என்னன்னா நித்திய யௌவனத்தோடு இருப்பவள். யௌவனம்னா என்ன? எப்பவுமே யங்கா இருப்பவள். அவளுக்கு மூப்பும் கிடையாது, தேய்வும் கிடையாது அம்பாளுக்கு. அதுதான் தருணி. தாபசாராத்யா, தாபச ஆராத்யா. தாபசாராத்யாங்கிறது தபஸ்விகளால் ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு மீன். தனுமத்யா, தனுமத்யானா மெல்லிய இடையை உடையவள். அம்பாளுடைய இடை பத்தி நம்ம ஏற்கனவே முதல்ல அந்த கேசாதிபாத வர்ணனை வந்ததே. லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா பார்த்தோம் இல்லையா? சோ அதுலயே நம்ம பார்த்தோம் அவ இடை கொடி இடை மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அதேதான் இங்கேயும் வருது. தனுமத்யா அப்படிங்கும் போது அவ கொடி இடையோட இருப்பவள், மெல்லியதான இடை உடையவள். தமோபகா, தமோபகாங்கிறது தமோ குணத்தை போக்கடிப்பவள். அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த அவித்யை அப்படிங்கிற அந்த இருட்டை போக்கடிப்பவளாக இருக்கா அம்பாள். சோ நம்ம தமோ குணத்தினால, தமோ குணம்ங்கிறது என்ன? இது நம்ம இந்த லேசியா இருக்கிறது, அந்த இதெல்லாம். சோ அந்த மாதிரி கீழே இருக்கிறவாள படிப்படியா பக்குவப்படுத்தி தமோ குணத்திலேருந்து சத்வ குணத்துக்கு உயர்த்துறதுதான் அம்பாளுடைய முயற்சியா இருக்கு. அது நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம குணங்கள், குணபேதங்கள் நம்மளுக்கு அமைய பெற்றிருக்கு. பட் இப்போ இருக்கிறதுல இருந்து அடுத்த ஜென்மத்துல இன்னும் ஒரு படி நம்ம மேல போவோம். அது மாதிரி போயிட்டே இருக்கும். சோ படிப்படியா நம்மளை பக்குவப்படுத்தி அழைத்து செல்றா அம்பாள் அப்படின்ற. சித்திஹி, சித்திஹிங்கிறது சித் ஸ்வரூபமாக இருப்பவள், ஞான வடிவாக இருப்பவள் அப்படிங்கிற. சோ அந்த அஜ்ஞானம் அப்படிங்கறத அகற்றி மெய்ஞானத்துக்கு நம்மளை அழைத்து செல்பவள், ஞான ஸ்வரூபினியா இருக்கா அந்த அம்பாள் அப்படிங்கிற. சித்திஹி தத் பத லக்ஷ்யார்த்தா. சூப்பரான ஒரு இது. தத் அப்படிங்கிற பதத்தினால் குறிப்பிடப்படுபவள். தத்துங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மகா வாக்கியங்கள்னு சொல்லுவா உபனிஷத்துல. தத்துவமசி, அது மாதிரி ஓம் தத் சத்து நம்ம முடிக்கிறோமே. என்ன மீனிங்? அந்த தத் அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மத்தை குறிக்கிறது. சோ தத் சத்து அப்படிங்கும் போது அந்த பிரம்மம் மட்டும்தான் சத், அதாவது பிரம்மம் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரி தத்துவமசி அப்படின்னா அதுவாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிற லிட்ரல் மீனிங்ல வரும். அதாவது நீ வேறு பரமாத்மா வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதுவாக நீ இருக்கிறாய். சோ அந்த தத்துங்கிற அந்த பதத்திற்கு சுத்த ஸ்வரூபமான பிரம்மமாக இருக்கிறாள் அம்பாள். அதுதான் தத்பத லக்ஷ்யார்த்தா. சிதேக ரசரூபிணி அப்படின்னா சித் ஏக ரசரூபிணி அப்படிங்கிறா. அதாவது சித் அப்படிங்கறதோட ஏகரசமான ரூபங்களோடு கூடியவள். ஏகரசம்னா என்ன? சித்துங்கிறது மட்டும்தான் அவோ ஞான வடிவானவள் அப்படிங்கிறா. சோ சித்துக்கு வேற ஒரு இதுவே நம்ம சொல்ல முடியாது. அந்த ஞானத்தினுடைய வடிவாக இருப்பவள், ஞானம்தான் அம்பாள் அப்படிங்கிறா. சோ அவ வேற, சித் வேறங்கிறது இல்ல. அதான் சிதேகரச ரூபிணி. ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி. இது ஒரே நாமா. அதாவது அம்பாள் எப்பொழுதும் பரமானந்தத்தில் திளைத்து இருப்பவள் அப்படிங்கிறா. அதை எதோட கம்பேர் பண்றா அப்படின்னா
அதாவது பிரம்மா முதலியவர்களுடைய ஆனந்தம்ங்கிறது வந்து அம்பாளுடைய ஆனந்தத்தோட ஒரு சின்ன துளி தானா அதெல்லாம் அப்படிங்கிறார். சோ அது அம்பாளுடைய ஆத்ம ரூபம் வந்து அந்த ஆனந்தம் பரமானந்தம், அது அதாவது சமுத்திரம் மாதிரி அபாரமானது. அதுல வந்து பிரம்மா அவளுடைய ஆனந்தம்ங்கிறது அதுல ஒரு துளி லவம், அதாவது அதான் லவீபூத, லவம்ங்கிறது துளி அப்படின்னு அர்த்தம். அதுல அந்த அவளுடைய ஆனந்தம்ங்கிறது அதுல ஒரு சின்ன துளி தான். சோ இன்னும் இதுவா சொல்லணும் அப்படின்னா அம்பாளுடைய ஆனந்தம் வந்து ஒரு கடல் மாதிரி இருந்ததுன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அவளுடைய தேவர்களுடைய ஆனந்தம்ங்கிறது அதுல வந்து அந்த கடல்ல உருவாகிற ஒரு அலை அளவுதான் அப்படிங்கிறார். சோ பரமானந்தத்தோடு கூடியவள் அம்பாள். அதான் சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி. பரா, பராங்கிறது இங்கேந்து வந்து நம்ம சப்த பிரம்மம் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஓசை வடிவம். இந்த நாமெல்லாம் தான் சொன்னேன்னா கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரா, அடுத்தது என்னது பரை, 4 வரும். பஷ்யந்தி, மத்தியமா, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. இந்த 4 ஓசை வடிவம். அதாவது நம்ம வந்து இப்ப பேசுறோம், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஓசை வடிவம்ங்கிறது வந்து 4 இதை தாண்டிதான் நம்மளுக்கு அது வெளியில வருது. இப்ப நான் என்ன பேசுறோன்னு நினைக்கிறேன் இல்லையா முதல்ல. சோ அந்த ஓசை வடிவம் முதல்ல மூலாதாரத்துல ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது ஹிருதயத்துக்கிட்ட வருது, அப்ப வந்து அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து அது தொண்டைக்குழிக்கு வருது, அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் அது ஆக்ஞா சக்கரத்துக்கு வருது, அது ஒரு ஸ்டேஜ். 4 ஸ்டேஜ் இருக்கு அந்த ஓசை வடிவம். சோ அதுதான் பராங்கிறது ஓசை உருவார இடம், முதல் ஸ்டேஜ். சோ இந்த 4மே வந்து நம்மளுக்கு இப்ப ஒரு வர எல்லா நாமாஸ்லயும் வரும். பரா, பிரத்யக்ஷிதி ரூபா, பஷ்யந்தி அடுத்தது, அப்புறம் மத்தியமா, வைகரி. இது 4ம் வந்து ஓசை வடிவமான இது. சோ இது அழகா இங்க நம்மளுக்கு சொல்ற சப்த பிரம்மம் அப்படின்னு பேரு இது. சோ அது வந்து மூலாதாரத்துல இருக்கும்போது பரா அப்படிங்கிற அந்த வாக்ஸ்வரூபமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாயுனால கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வந்து நாபி கிட்ட வந்த உடனே அங்க வந்து மனசோட அது கலந்து பஷ்யந்தி அப்படிங்கிற அந்த வாக்க அது மாறுறது. அதுக்கப்புறம் திருப்பியும் நாபிய தாண்டி அது ஹிருதயத்துக்கிட்ட வரும் பொழுது மத்தியமா, அது வந்து அதாவது தெளிவற்ற அந்த பேச்சு அந்த இதுக்கு வருது, மத்தியமாங்கிற வாக்ஸ்வரூபம் அது. அதுக்கப்புறம் வந்து 4வதா நம்மளுக்கு வைகரி அப்படிங்கிற அதுதான் வந்து நம்மளுக்கு கிளியரா வெளியில நம்ம இப்ப பேசுறது கேட்கறது இல்லையா, அந்த ஓசை வடிவம் வைகரி அப்படின்னு 4வதா வருது. சோ இந்த மாதிரி இந்த 4 ஓசை வடிவமும் தான் இங்க நம்மளுக்கு பின்னாடி வருது. சோ அதுல முதல் இது வந்து பரா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பிரத்யக்ஷிதி ரூபா அப்படிங்கிறா, அதாவது நமக்குள்ள அந்த உள்ளத்தில் சித் ரூபமாக அறிவின் வடிவாக இருப்பவள் அப்படிங்கிறா. சோ நம்ம வந்து மனசுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்ம ஞானம் பெறறோமோ, அதாவது நம்ம இன்னும் மனசுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள நோக்கி போக போக நம்ம அறிவு நன்னா வளருது. சோ அந்த அறிவு பேரறிவின் வடிவாக இருப்பவளா இருக்கா அம்பாள். பிரத்யக்ஷிதி ரூபா, அதாவது உள்நோக்கி இருக்கும்படி
திருப்பும் சித்ஸ்வரூபமாக இருப்பவள். நம்மளுக்கு ஞானம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஹூ am I அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்ம நம்மளையே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நமக்குள்ள போக போக, உள்ளத்துக்குள்ள போக போக நம்ம அறிவு வெண்படும். அந்த சித்துங்கிற அந்த ஸ்வரூபமா நமக்குள்ள இருக்கிறவோ அம்பாள் அப்படிங்கிறா. அதுதான் பராபிரத்யக் சிதி ரூபா. பஷ்யந்தி, இதுதான் நான் ரெண்டாவது அந்த ஓசை இதுல 4 சொன்னேன் இல்லையா? பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. சோ இங்க பஷ்யந்தி என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படிங்கிற. பரதேவதா, தேவதைகளுக்கு எல்லாம் மேலான தேவதையாக இருப்பவள் அம்பாள். பரதேவதா அப்படிங்கிற. சோ இப்போ ஒரு எல்லா அரசர்கள்னு நம்ம சொல்றோம். அந்த அரசர்களுக்கு எல்லாம் அரசனா இருக்கிறவன என்ன சொல்லுவோம்? சக்கரவர்த்தி அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அம்பாள் தேவதைகளுக்கு எல்லாம் தேவதையாக இருக்கா. சோ எல்லா தேவதைகளுடைய செயல்களும் அம்பாளுடைய மேற்பார்வையோட நடக்கிறது. அதனால அவ பரதேவதா, அதாவது தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாக இருப்பவள். மத்தியமா, இதுதான் மூணாவது அந்த ஓசையுடைய ஸ்வரூபம். மத்தியமான்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படிங்கிறார். அப்புறம் வைகரி ரூபா, இதுதான் தெள்ள தெளிவான பேச்சு. நம்ம இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது இல்லையா? அதுதான் வைகரி. வைகரின்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள். 4 இதுவும் வந்துருத்தா? பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி. இந்த 4 இதுவும் ஓசை வடிவம். பக்த மானச ஹம்சிகா, பக்தர்களோட மனசுல அம்சம் மாறி இருப்பவள் அப்படின்னு மீன். சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் கைலாசத்துல மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குன்னு தெரியும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். தண்ணி பார்த்தேன்னா அப்படியே ஸ்படிகம் மாதிரி அவ்வளவு கிளியரா இருக்கும், நம்மளுக்கு தெரியும். சோ அந்த மானச அப்படிங்கிற டேர்மே எங்க இருந்து வந்தது அப்படின்னா, பிரம்மா தன்னுடைய மனசால அந்த லேக்க ஸ்தாபிச்ச, சிருஷ்டி பண்ணார். அதனாலதான் அது பேரு மானசரோவர் அப்படின்னு பேரு. சோ அங்க என்னன்னா அவ்வளோ நிறையான ஹம்ச பட்சிகள் அங்க இருக்குமா. எங்க போனாலும் வந்தாலும் திருப்பியும் கரெக்டா அங்க அந்த மானசரோவர்க்கே ஆசையோட இருக்குமா. சோ அந்த மாதிரி பக்தர்களுடைய மனசில் ஹம்ச பட்சி மாதிரி எங்க போனாலும் திருப்பியும் வருது இல்லையா மானசரோவருக்கு. அந்த மாதிரி பக்தர்களுடைய மனசுக்கு திருப்பியும் வராலாம் அம்பாள். ஹம்ச பட்சி மாதிரி இருக்கா. அதனால அந்த பக்தர்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அவ மேல நீ நம்பிக்கையோட இரு, உன்கிட்டயே தான் இருப்பா அவ அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வருது. காமேஸ்வர பிராணநாடி அப்படின்னா மகா காமேஸ்வரருடைய ஜீவநாடியாக இருப்பவள் அப்படின்னு மீனிங். அதாவது சம்ஹார காலம் அது வரும்போது நம்மளுக்கு இந்த இது தெரியும், நீலகண்டன் அப்படின்னு. அதாவது அந்த அமிர்தத்தை முதல்ல அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷத்தை சிவன் உண்டார் இல்லையா? அப்ப அவருக்கு உடம்புல எந்த ஒரு இதுவும் ஏற்படாமல் இருக்க அந்த அம்பாளுடைய தாடங்கள் காதுல போட்டுருக்கா இல்லையா? அந்த தாடங்க மகிமையாலதான் ஒண்ணுமே சிவனுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்றா. இது ஆதிசங்கரர் சொல்றார் நம்மளுக்கு. இதுல சௌந்தர்ய லஹரியில வருது அது. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே இதி சதமகாத்யா திவிஷதக. அந்த ஸ்லோகம் அதுல இத பத்தி சொல்லியிருக்கார். அம்பாளுடைய தாடகங்களோட மகிமை எவ்வளோ இது. சிவனுக்கு அந்த விஷம் உண்டானாலும் அதனால எந்த ஹானி விருத்தியும் அவருக்கு ஏற்படாம அந்த தாடகங்கள் பாதுகாத்தது அப்படின்னு. சோ மகா காமேஸ்வரருடைய ஜீவநாடியாக இருப்பவள் அம்பாள். அதான் காமேஸ்வர பிராணநாடி. கிருத்தஜ்ஞா, கிருத்தஜ்ஞானா நடக்கிற எல்லாத்தும் அவளுக்கு தெரியாமையே நடக்கிறது இல்லை.
நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம மனசுலதான் நினைச்சுட்டு இருக்கோம், வெளியில இல்லைன்னு. நீ மனசுலதான் என்னதான் அவளுக்கு தெரியாத எதுவுமே இருக்காது. நிகழ்கின்ற அத்தனை காரியங்களையும் அறிபவளாக இருக்கா அம்பாள். சோ நம்பான்னு இல்ல, எல்லா பிராணிகளும் ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். அவளுடைய எல்லா இது சுக்ருதங்கள் துஷ்கிருதங்கள் எல்லாமே அம்பாளுக்கு தெரியும். சோ பிராணிகளுடைய எல்லா காரியங்களுக்கும் சாட்சிகளா 9 இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம நம்ம எல்லா செய்யும் எத்தனை செயல்களுக்கும் சாட்சியாக 9 இருக்கு. என்ன இருக்கு? 9 சாட்சிகள் இருக்காம். என்னென்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், யமன், காலம், பஞ்சபூதங்கள். சோ 9 ஆயிடுதா? சூரியன், சந்திரன், யமன், காலம். காலம்னா என்ன? டைம். அது பஞ்சபூதங்கள். இவாளுக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் மனதாலும் சரி உடலாலும் சரி, நம்ம பண்ற அத்தனைக்கும் சாட்சியாக இருப்பது இந்த 9. இந்த 9 சாட்சிகளின் ஸ்வரூபமாக இருப்பவள் தான் அம்பாள் அப்படிங்கிறார். சோ அவளுக்கு தெரியாம எந்த காரியமும் நடக்கறதில்லை. நிகழ்கின்ற அத்தனை காரியத்துக்கும் சாட்சியாக இருப்பவள். அதான் கிருதஜ்ஞா. காம பூஜிதா, மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள் அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே இது பார்த்திருக்கோம். முன்னாடி மனு வித்யா, சந்திர வித்யா சொல்லும் போது 12 உபாசகர்கள் பேர் சொன்னேன் இல்லையா? சந்திரன், மனு, குபேரன் எல்லாம் நம்ம சொல்லிண்டே வந்தோம். அதுல மன்மதனும் இருந்தான் ஒரு இது. சோ மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள் அப்படின்னு. காம பூஜிதா. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா, ஸ்ருங்கார ரசத்தை பூர்ணமாக உடையவள் அம்பாள். ஸ்ருங்காரம்னா என்ன? லவ். அந்த ரசத்தை பூர்ணமாக உடையவள். அந்த ஸ்ருங்கார ரசத்தின் பிறப்பிடமாக இருப்பவளே அம்பிகை தான் அப்படிங்கிறார். சோ இது 4 பீடங்கள் சொல்றா. காமகிரி, பூர்ணகிரி, ஜாலந்தர, ஓட்டியான பீடம். இந்த 4 பீடமும் சொல்றா. காமகிரிங்கிறது தான் போன இதுல நம்ம பார்த்தோம். காம பூஜிதா மூலாதாரத்துல இருக்கான் அந்த பீடம். பூர்ணகிரி அப்படிங்கிறதுக்கு தான் சிங்கார ரச சம்பூர்ணா அப்படிங்கிற அநாகதத்துல இருக்கு. ஜாலந்தர ஓட்டியானங்கிறது இனிமேதான் வரும். விஷுத்தி ஆக்ஞா அதுல வருது. சோ 4 பீடங்கள்ல அம்பாள் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். காமகிரி, பூர்ணகிரி, ஜாலந்தர, ஓட்டியான. காமகிரிங்கிறது தான் அந்த காம பூஜிதால பார்த்தோம். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா இதுல பூர்ணகிரி அந்த இது பீடத்தை பார்த்தோம். அப்புறம் ஜயா, ஜயாங்கிறது எப்பவுமே வெற்றியின் வடிவாக இருப்பவள் அம்பாள். ஜெயஸ்வரூபமாக இருக்கா. அதே மாதிரி வராக சைலம் அங்க இருக்கிற அந்த க்ஷேத்திரத்துல அம்பாளுக்கு ஜெயா அப்படிங்கிற பேரம். சோ எப்பவுமே அம்பாள் எல்லாருக்கும் வெற்றியை வழங்கி எப்பவுமே ஊக்கப்படுத்திண்டே இருக்கா எல்லா ஜீவராசிகளையும். அதனாலேயே அவளுக்கு ஜெயா அப்படிங்கிற நாமம் அப்படிங்கிற. ஜாலந்தர ஸ்திதா, இதான் சொன்னேன். அடுத்த பீடம் ஜாலந்தரம்னு சொல்றோம் இல்லையா? ஜாலந்திரம் என்ற அந்த பீடத்தில் இருப்பவள். ஜாலந்தரம்ங்கிற பீடம் விஷுத்தியில இருக்கு. அதாவது த்ரோட் அந்த பார்ட்ல இருக்கு அந்த பீடம். சோ அந்த பீடத்தில் இருப்பவள் அப்படின்ற ஒரு மீனிங். இன்னொரு இது ஜாலந்தரம், ஜலந்தர்னு சொல்றோம் இல்லையா? அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற அந்த அம்பாளுக்கு விஷ்ணுமுகி அப்படின்ற பேர். சோ அதுவும் அந்த ஜாலந்தரம்ங்கிறது ஒரு க்ஷேத்திரத்தோட பேரும். அப்புறம் ஓட்யான பீட நிலையா, ஓட்யானம் அப்படிங்கிற
அந்த பீடத்தில் இருப்பவள். அந்த ஓட்டியான பீடம்ங்கிறது நெத்தியில இருக்கு, ஆக்ஞா சக்கரத்துல இருக்கு, அந்த பீடத்தில் இருப்பவள். சோ இந்த 4 இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமகிரி, பூர்ணகிரி, ஜாலந்தர, ஓட்யான. காமகிரிங்கிறது மூலாதாரத்துல இருக்கு அந்த பீடம். பூர்ணகிரிங்கிறது அநாகதம், ஹிருதயத்துல இருக்கு. ஜாலந்தர அப்படிங்கிறது கழுத்து, விசுத்தியில இருக்கு. ஓட்யான பீடம்ங்கிறது ஆக்ஞா சக்கரம், நெத்தியில இருக்கு. சோ இந்த 4 இடத்துலயும் வாசம் செய்கிறவள் அப்படிங்கிற. ஜயா ஜாலந்தர ஸ்திதா, ஓட்டியான பீட்ட நிலையா. பிந்து மண்டல வாசினி, பிந்து மண்டலத்தில் வசிப்பவள். பிந்து மண்டலம்னா என்ன? நவ ஆவரணம் இருக்கிற அந்த ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல இருக்கிற சர்வானந்தமயமான சக்கரத்தின் பேர் பிந்து இல்லையா? மிடில்ல அந்த டாட்ல தான் நம்ம சொல்றோம் காமேஸ்வரன் காமேஸ்வரியோட இருக்கா அப்படின்னு. சோ பிந்து மண்டலத்துல இருக்கா அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் பிந்து மண்டலம் என்னன்னா, நம்ம சஹஸ்ராரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துல ஆக்ஞா சக்கரத்துக்கும் மேல தலையில அந்த பிரம்மரந்திரத்துக்கு கீழே சஹஸ்ராரம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அம்பாள் காமேஸ்வரரோட இருக்கான்னு சொல்றோம். சோ அதுவும் பிந்து மண்டலம் தான். சோ பிந்து மண்டல வாசினா பிந்து மண்டலத்தில் இருப்பவள். ரகோயாக கிரமாராத்யா, ரகோயாக பிரயோகத்தின் மூலமாக ஆராதிக்கப்படுபவள். ரகோ யாகம்ங்கிறது என்னன்னா மானச யாகம், அதாவது நம்ம மனசுலயே பண்றோம் இல்லையா, அதாவது ரகசியமா செய்யறது, ஏகாந்தமா நம்ம மனசுல. மானச பூஜா எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, மனசுலயே நினைச்சுண்டு பாவிச்சுண்டு அத்தனை யாக இதையும் நம்ம செய்யறோம் இல்லையா, அது. சோ அது மூலமாக ஆராதிக்கப்படுபவள். ரகோ யாகத்தோட அந்த பிரயோகத்துல ஆராதிக்கப்படுபவள் அப்படிங்கிற. ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா, அடுத்தது தானே? ஆமா, ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா, ரகசியமான தர்ப்பணத்தால் சந்தோஷிக்கப்படுபவள். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்லோகமே சொல்றோம், இதோட அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம மனசார அத சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது பரம ஆனந்தம் அடையறாலாம் அம்பாள். சோ அர்த்தத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளறதுதான் ரகஸ்தர்ப்பணம் அப்படிங்கிறா. சோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அடையறா அம்பாள். ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. சத்ய பிரசாதினி, அனுகிரகத்தை உடனே கொடுப்பவள் அப்படிங்கிறா. அதாவது நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ரெண்டும், ரகோயாக கிரமாராத்யா, ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. சோ இந்த ரகோயாகம் ரகஸ்தர்ப்பணம் அதெல்லாம் நம்ம பண்ணும்போது, மனசார நம்ம பண்ணும்போது உடனே அம்பாள் அனுகிரகத்தை பண்றா அப்படிங்கிறா. அதுதான் இங்க ரகஸ்தர்ப்பண. இது சத்ய பிரசாதினா இந்த மாதிரி ரகோயாகமும் ரகஸ்தர்ப்பணங்களும் செய்யும் பொழுது அம்பாள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு உடனே அவனுக்கு அனுகிரகம் செய்யறா அப்படின்னு சொல்றான். அனுகிரகத்தை உடனே கொடுப்பவள், அதான் சத்ய பிரசாதினி. விஸ்வசாட்சினி, அதாவது சகலத்தையும் சாட்சாத்தாய் பார்ப்பவள் அப்படின்னா எல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கா அம்பாள். விஸ்வசாட்சினி, அதுதான். அதாவது அவளுடைய அருளாலதான் இருக்கிற அத்தனை ஜீவகோடிகளும் உருவெடுத்து வருகின்றன அப்படிங்கிற. சோ இந்த விஸ்வத்துடைய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக வீற்றிருக்காள் அம்பிகை. ஆனா அவகிட்ட எந்த மாறுதலும் இல்லை. விஸ்வசாட்சினி, சாட்சி பொருளா இருக்கா அவ, அதுதான். சாட்சி வர்ஜிதா, தனக்கு சாட்சி யாரும் இல்லாதவள் அப்படிங்கிறா. ஏன்னா அவளே சாட்சினியாக இருப்பதால் அவளுக்கு யாரும் சாட்சி கிடையாது அப்படிங்கிறா. அதாவது அவதான் பரவஸ்து இல்லையா, அதாவது பிரம்மங்கிறது ஒண்ணுதான் இல்லையா. சோ அவ
அவளுக்குன்னு எந்த ஒரு கால தேச கட்டுப்பாடும் கிடையாது. அண்ட் அவளுக்கு புறம்பாக வேற ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு சாட்சியா எப்படி ஒரு வஸ்து இருக்கும் இல்லையா? அதனால அவளுக்கு சாட்சி யாரும் இல்லாதவள், அவளே அகண்ட வஸ்து, பரவஸ்துவா இருக்கா. அவ எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கா, அதுதான் சாட்சினி. சாட்சி வர்ஜிதானா அவளுக்கு சாட்சியாக வேற ஒரு வஸ்து இல்லை அப்படின்ற. ஷடங்க தேவதா யுக்தா, 6 அங்கங்களின் சக்தி தேவதைகளால் சூழப்பட்டவள் அப்படிங்கிறார். ஷட் அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, ஹிருதயம், சிரஸ் அதாவது தலை, அப்புறம் சிகை கூந்தல், நேத்திரம், கவச்சம், ஹஸ்தம், இது 6 தான் ஷடங்க நியாசத்துல சொல்லுவா. சோ இதோட தேவதைகள் அந்த ஒவ்வொரு இந்த ஷட் அங்கங்கள்லயும் தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகளின் ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறார். ஷடங்க தேவதா யுக்தா. ஷாட்குண்ய பரிபூரிதா அப்படின்னா, ஷாட்குண்ய பரிபூரிதானா ஷட் விதமான குணங்களோட, ஷட் விதம்னா என்ன, 6 விதமான குணங்களோட நிரம்பி இருப்பவள் அப்படிங்கிறா. அது என்ன 6 குணங்கள் அப்படின்னா, ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், யசஸ்ங்கிறது என்ன, புகழ், புகழ், அப்புறம் ஸ்ரீ, ஸ்ரீங்கிறது செல்வம், ஞானம், வைராக்கியம். சோ இந்த 6 குணங்களும் நிரம்பி இருப்பவள் அம்பாள். இது எல்லாமே அம்பாளுடைய இதுவா இருக்கு. அதுதான் ஷாட்குண்ய பரிபூரிதா. சோ ஞானத்தோடைய பிறப்பிடமா இருக்கா அந்த அம்பாள். எப்படி நெருப்புன்னு ஒண்ணு இருந்தா உஷ்ணம்னு, நெருப்பையும் உஷ்ணத்தையும் தனியா பிரிக்க முடியுமா? நெருப்பு இருந்தா கண்டிப்பா உஷ்ணம் இருக்கவே இருக்கும். அதே மாதிரிதான் ஞானத்தையும் அம்பிகையையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறா. சோ இந்த 6 குணங்கள், அதாவது வைராக்கியம் அப்படிங்கறது என்னன்னா பற்றற்ற நிலை அப்படிங்கிறா. சோ அந்த ஒரு குணத்தோட இருக்கா. அதாவது அவளுக்கு இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தாலே தவிர அதன் மீது பற்று வைக்காமல் அதோட நடைமுறையை மட்டும் பரிபாலித்து வருகிறாள் அம்பாள். அதுதான் வைராக்கியம் அப்படிங்கிற அந்த குணம். அதே மாதிரி ஸ்ரீ அப்படின்னா என்ன, செல்வம்னு சொன்னேன். சோ அம்பிகை அவளே ஸ்ரீஸ்வரூபமாக இருக்கா. அந்த ஸ்ரீ குணம் அதுதான், அவளே செல்வ ரூபிணியாக இருக்கா அப்படின்ற. கீர்த்தி அதாவது யசஸ், யசஸ்ங்கிற அந்த இது புகழுக்கு இலக்காய் இருக்கா அம்பிகை. ஐஸ்வர்யம் தெரியும், தர்மம் தெரியும், இன்னொன்னு என்ன, ஞானம். எல்லாமே இந்த 6 குணங்களும் அம்பிகை கிட்ட எப்பவுமே நிரம்பி இருக்கு. அதான் ஷாட்குண்ய பரிபூரிதா. 6 குணங்கள் பேர் திருப்பியும் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம், இது 6ம் நிரம்பி இருப்பவள். நித்திய கிளின்னா, எப்பவுமே அவளுக்கு இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியாம். அதான் கிளின்னா அப்படிங்கிறது என்னன்னா நனைந்த அப்படின்னு. அதாவது அந்த இரக்கத்தில் அம்பாளுடைய ஹிருதயம் எப்போதும் தயை, கருணையினால் நனைந்து இருப்பதாக சொல்லப்படுறது. அதுதான் நித்திய கிளின்னா. கிளின்னா நனைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இரக்கத்தோட இருப்பா. சோ அதனால்தான் நம்ம சொல்லுவா, கல் நெஞ்சம் படைச்சவாள நெஞ்சில ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அதுதான். சோ அம்பாளுக்கு எப்பவுமே அவளுடைய ஹிருதயம் அந்த தயை அப்படிங்கிற அந்த கருணையினால் நனைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாதான் நித்திய கிளின்னா. நிருபமா அப்படின்னா தனக்கு நிகராக யாருமே இல்லை. அம்பாளுக்கு நிகரா யாரையுமே நம்ம குறிப்பிட முடியாது. நிர் உபமா அப்படின்னு.
சோ அதான் ஏற்கனவே நான் இத சொன்னேன். அவதான் பரவஸ்து. அவளுக்கு அந்நியமா இன்னொரு வஸ்து இல்லவே இல்ல இல்லையா? அப்படி ஒண்ணு இருந்தாதான் இதோட இது பெட்டர்னு நம்ம கம்பேர் பண்ண முடியும். இவ ஒண்ணுதான் பரவஸ்து, ஒரே இதுதான், இவளை தவிர இன்னொரு வஸ்து கிடையாதுங்கும் போது நம்ம அவளுக்கு நிகரற்றவளா தான் இருக்கணும். அவளுக்கு நிகர் அவதான், வேற யாருமே இல்ல, யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் நிரூபமா. நிர்வாண சுகதாயினி அப்படின்னு, அதாவது சுகம் அப்படிங்கிற முக்தியை கொடுப்பவள் அப்படிங்கிற. நிர்வாண அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் இல்லாத அப்படின்னு. அதாவது ஆஹ் இப்படி அப்படின்னு ஒரு குறிப்பிட முடியாதது அப்படின்னு அர்த்தம். சோ மோக்ஷம்தான் நிர்வாண சுகம் அப்படிங்கிற. சோ நிர்வாண சுகதாயினிங்கிறது மோட்சத்தை கொடுப்பவள் அப்படின்ற மீனிங்ல வருது. ஒருமா இது? ஓகே, இதோட நிறுத்திக்கலாம் நம்ம.